ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, பிரித்யங்கரா சொன்னவுடன் நீ உனக்கு பிடித்த எண்ணை தொட்டுவிட்டாய் அல்லவா? இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என் மீது எத்தனை அன்பு இருக்கிறது என்று. என் குழந்தையே, முன்பெல்லாம் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்குமான நேரத்தை நீ ஒதுக்கினாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த பிரித்யங்கரா நமக்கு என்ன சொல்வாளோ, நம் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும், நம் வாழ்க்கையை இவள் எப்படி மாற்றித்தரப் போகின்றாளோ என்பதில்தான் நீ அதிக கவனம் செலுத்துகின்றாய். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் தெரிகின்றதா என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பற்றிதான் உன் பிரித்யங்கரா நான் உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ரகசியமா? அப்படி என்ன எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நான் சொல்லிவிடுகின்றேன். அவற்றையெல்லாம் நான் நன்கு அறிந்தவள் அல்லவா? என் தங்கமே, உன் தாயானவள் இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டுதானே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ அதனை பற்றி அறிவதற்கு சாத்தியம் அல்லாத காரியம் அல்லவா அது? உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த மிகப்பெரிய உண்மை. அதுதான் உனக்கான ரகசியமும் கூட. என் குழந்தைக்கு அதனை இன்று தெரிவிப்பதற்காக அம்மா நான் ஓடோடி வந்துவிட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றும் உன் மனதை கலங்கடித்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இது நாளை வெற்றியை பெற்றுவிடும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் அதிகாலையில்தான் இந்த பிரச்சனை புதிதாக வெடிக்க ஆரம்பித்து விடுகின்றது. அந்த விஷயத்தை தோண்டி தோண்டி மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனைகளை உனக்கு உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதை நீ என்னவென்று கண்டுபிடித்து மீண்டும் அதனை சரி செய்து அதிலிருந்து மீண்டும் வருவதற்கு போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றது. என் குழந்தை மனதில் இவையெல்லாம் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, வெற்றி என்பது அத்தனை எளிதில் கிடைத்து விடாது என்பது நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? நாளை உனக்கு வெற்றி கிடைக்கிறது என்று உறுதியாக முடிவெடுத்து விட்ட பிறகு அதில் உனக்கு ஒரு தோல்வியோ ஒரு சறுக்கலோ ஏற்படுகிறது என்றால் நீ அப்பொழுதே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று. இல்லை என்றால் இது நமக்கு வெற்றியை அல்லவா கொடுத்திருக்கும் என்று எதையுமே நேர்மறையாக சிந்திப்பாய். ஆனால் நிச்சயமாக அவை எல்லாம் உனக்கு மிகப்பெரிய விஷயமாக தெரியாது. எல்லாவற்றையும் போட்டு உன் மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பி காயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. ஆனால் இன்று நீ அந்த தவறை தான் செய்து கொண்டு இருக்கின்றாய். எது உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உன் ஆழ் மனதிற்குள் முழுமையாக வர வேண்டும். அதன் பிறகுதான் அவை உன்னுடைய மூளைக்கு செல்ல வேண்டும். என் தங்கமே, உன் மனது அதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு எல்லாமே உனக்கு எளிதான விஷயமாக மாறிவிடும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ அறியவில்லை. இன்று நடக்கின்ற விஷயங்களை பார்த்து உன் வாழ்க்கையை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கின்றாய். இப்படி இருந்து விடுமோ, இப்படியே காலம் முழுவதும் சென்று விடுவோமா என்று ஓடி பயந்து தவித்து கொண்டிருக்கின்றாய். இன்று இருக்கின்ற பிரச்சனைகள் மறுநாள் மாறிவிடும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எதிலுமே எனக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எனக்கு பயத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, நாளை என்ன நடக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் தெரியும். எதுவாக இருந்தாலும் நம் பிரித்யங்கரா நமக்கு துணையாக நின்று கொண்டிருப்பாள்.
அவளை மிஞ்சி வேறு எதுவும் நமக்கு நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் இன்று இந்த பிரித்யங்கராவை உன்னோடு பேச வைத்திருக்கின்றது. இவள் வாக்கினை உன்னால் கேட்க முடிந்திருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அம்மாவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கின்றதா? அம்மாவின் கடைக்கண் பார்வை நம்மீது விழுகின்றதா என்று நீ சந்தேகம் பட வேண்டாம். உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் என்னை பார்த்து, இந்த தாயானவளின் கண்களை பார்த்து ஒரு நிமிடம் நீ கேட்க வேண்டும். அப்பொழுது உனக்கான தீர்வு அதில் கிடைக்கும். என் குழந்தையே, உன் அம்மாவினுடைய முகத்தைக் கண்டு உனக்கு பயம் வராமல் எப்பொழுது அன்பு தெரிகின்றதோ அப்பொழுது நீ இந்த பிரித்யங்கராவினுடைய மனதில் மிக பெரிய இடத்தை பிடித்து விட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ தொட்ட எண்ணிற்கான உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கின்ற ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, உன் வாழ்க்கை இப்பொழுது இருப்பது போல இன்னும் பல நாட்கள் இப்படியே இருக்குமா என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதில் ஒரு சிறு துளி அளவு கூட உண்மை இல்லை. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. சில நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. அந்த திருப்பங்களில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களையும் தலைகீழாக புரட்டி போட்டு காட்டும். வாழ்க்கை என்றால் என்னவென்பதை நீ கண்கூடாக காணப் போகின்றாய். நீ அடைய நினைத்த இலக்கு ஒன்று, ஆனால் நீ அடைய போகின்ற இலக்கு வேறொன்று. என் குழந்தையே, நீ அடைந்த பிறகுதான் அதனினுடைய அருமை என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய். நாம் இதுவரை எடுத்து சென்று கொண்டிருந்த முடிவு தவறான பாதையில் சென்றதனால்தான் தோல்வியினை தழுவினோம் என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய். இப்பொழுதுதான் நாம் இன்று அந்த தவறான பாதையில் சென்றதன் மூலமாக இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தினால்தான் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்கிறது என்று நீ சந்தோஷப்பட்டு பெருமூச்சு விடப் போகின்றாய். அன்று நீ இந்த பிரித்யங்கராவின் வாக்கினை நினைத்து பார்ப்பாய். நாம் தேவையில்லாமல் பயப்பட்டு விட்டோம். அம்மா அன்றே நமக்கு சொன்னாலே, உன் வாழ்க்கை இப்படி இருக்க போவதில்லை, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்துவிடும் என்று. என் தங்கமே, சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இன்று நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு வழியிலும் வருகின்ற வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எதை செய்தாலும் சந்தோஷமாக, தோல்வி வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். சந்தோஷமாக எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள். எது நடந்தாலும் அதில் உன்னுடைய சந்தோஷம் முழுமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என் தங்கமே, நீ அடைய நினைத்த வாழ்க்கை உன் கைகளில் தானாகவே வந்து சேரும். உன் தகுதி உயரும் பொழுது நீ விரும்பிய வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.